இனிமே நம்ம ஆதார் சென்டர் போகாதையே நம்ம ஆதார் கார்டை ஈஸியாக அப்டேட் பண்ண முடியுங்க. ஆமாங்க, ஆதார் கார்டில் இருக்க நேம், அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு இது எல்லாமே உங்களுடைய மொபைல்லிருந்து ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இனிமே அப்டேட் பண்ணுறதுக்காக ஆதார் சென்டரில் போய் நிற்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆதார் ஒரு புதிய ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்குன்னுட்டு. அந்த ஆப் மூலியமாக தான் நீங்கள் இனிமே எல்லாமே அப்டேட் பண்ண முடியும். சரிங்களா? அது எப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம தகவல் மிரர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைல் எடுத்துகிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆதார் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். சரிங்களா? கரெக்டாக அங்கே பாருங்கள், நான் மேலே டைப் பண்ணுறேன். ஆதார்னு டைப் பண்ணதும் மேலே இருக்க பார்த்தியா ஒரு ஆப்பு, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்முடைய ஆதார் ஆப்பு, புதிய லான்ச் ஆன ஆப். சரிங்களா? இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இனிமேல் இந்த ஆப் வச்சு தான் எல்லாமே நடக்க போகுது. இதை வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதை எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணவும் முடியும் உங்கள் டீட்டெயிலை. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி காட்டும். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி அலோ கேட்கும். எல்லாத்துக்குமே வந்து அலோவ்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ வந்து கீழே பாருங்கள், உங்களுக்கு அதை வந்து டிஸ்கவர் கீ ஃபியூச்சர்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாமே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. எல்லாத்துலேயும் நெக்ஸ்ட்டு கேட்கும் பாருங்கள், கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே என்டர் பாருங்கள், கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும். ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு வந்து ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து லைட்டிங் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் ரெடி வித் மை ஆதார்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய ஆதார் யாருடைய நம்பர், அதாச்சும் மொபைல் நம்பர், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அவங்களுடைய ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. போட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக உங்களுடைய ஆதார் நம்பரை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருது சேஞ்ச் பண்ணணுமோ அவங்களுடைய ஆதார் நம்பரை போடணும். சரிங்களா? போட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். அதை டெர்ம் அண்ட் கண்டிஷன். சரிங்களா? இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் ரவுண்டு போட்டு இருக்குன்னா அதை டிக் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அங்கே டிக்கும் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றத இது பாருங்களேன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணோன்னே உங்கள் சிம்மு எது இருக்கோ அதை காட்டும். நீங்கள் அதில் எந்த சிம்மு வேணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தெளிவாக சொல்கிறேன். சிம்மை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் எஸ்எம்எஸ்ன்றதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணும். இந்த மாதிரி பாப் வரும். அங்கே வந்து ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஓகே கொடுத்துட்டு அலோன்னு கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், அப்படியே வெரிஃபிகேஷன் ஆகுது. சரிங்களா? உங்களுடைய சிம்மை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடும். பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. வெரிஃபிகேஷன் ஆனதும் செட்டிங் அப் ஃபோன் அப்படின்னு வருது பாருங்கள். கண்டினியூ டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வந்துடுச்சுங்களா? வெரிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்ததும் கண்டினியூ டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் பாருங்கள், அதை ஃபேஸ் அத்தன்டிகேஷன்றதை வந்து ரவுண்டு போட்டுக்கிறத வந்து நீங்கள் அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸை காட்டும். இதில் வந்து உங்களுடைய ஃபேஸை காட்டி நீங்கள் 2 டைம் ஒரு டைம் வந்து கண்ணை பிளிங்க் பண்ணிங்களன்னா உங்களுடைய ஃபேஸ் அது எடுத்துக்கும். சரிங்களா? ஸ்கேன் பண்ணிவிடும். உங்களுடைய முகத்தை அது ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓகேன்னு வரும். பாருங்கள் ஓகேன்னு வந்துடுச்சு. சரிங்களா? கெட் யுவர் ஆதார் ரெடி அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ ப்ரொசீட் அப்படின்னு வருது. இப்போ வந்து உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பின்னை 2 டைம் செட் பண்ணிக்கோங்க.
அதே பின்னை பாருங்கள், நான் பின் செட் பண்ணிக்கிட்டேன். உள்ளே வர்றதுக்கு லாக் ஆகிட்டா உள்ளே வர்றதுக்கு பின்னு அது சரிங்களா. செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதும் பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும் சரிங்களா. உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில் மொத்தமாக வரும் சரிங்களா. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. இங்கே பாருங்கள், கியூஆர் கோடு வந்துடுச்சு. அதை கிளிக் பண்ணிங்களன்னா பின்னாடி உங்களுடைய டீட்டெயில் மொத்தம் கியூஆர் கோடு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்களன்னா பின்னாடி உங்களுடைய டீட்டெயில் மொத்தமாக வந்துடும். ஆதார் நம்பரு, உங்களுடைய ஃபோட்டோ, நேமு, அட்ரஸ்ஸு மொத்தமும் வந்துடும் சரிங்களா. மேலே அங்கே ப்ரொஃபைல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதை கிளிக் பண்ணிங்களன்னா பாருங்கள், ஆடு அனதர் ப்ரொஃபைல்னு இருக்கா. அதை கிளிக் பண்ணதும் உங்கள் வீட்டில் ஒரு 5 பேருடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரதும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், 5 பேருது சரிங்களா. அது முடித்த உடனே பாருங்கள், கீழே அந்த மாஸ்க்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிங்களன்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு அதெல்லாம் ஹிடின் ஆகிடும் சரிங்களா. இப்போ பயோலாக்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிங்களன்னா அங்கே க்ரீன் கலர் டிக்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு போட்டது அது லாக் ஆகிடும். உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஆகிடும் சரிங்களா. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், மாஸ்க்குன்றது பண்ணதும் எந்த மாதிரி ஆகுதுன்ட்டு. இங்கே பாருங்கள், பயோ லாக் பண்ணதும் உங்கள் லாக் ஆகிடுச்சு மேலே ஃபிங்கர் பிரிண்ட்டு சரிங்களா. இப்போ நம்ம எப்படி அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கியூஆர் கோடு கிட்ட வந்துடுங்க. வந்தோடனே அதை மேலே இந்த ஷேர் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நமக்கு தேவையான அட்ரஸ்ஸு இல்லை ஃபோன் நம்பர் மட்டும் ஷேர் பண்ண நினச்சிங்களா அது மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஷேர் ஐடின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு மொத்த டீட்டெயிலும் வந்துடும். நீங்கள் அட்ரஸ் வேணும்னாலும் அட்ரஸ் இல்லை இந்த மாதிரி சிங்கிள் டிக் பண்ணி நீங்கள் அதை மட்டும் எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும் சரிங்களா. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, எது தேவையோ அதை மட்டும் ஷேர் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ பேக் வந்துடுங்க, அதை டிக் பண்ணிவிட்டு எது செலக்ட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்தோடனே திரும்பவும் ஷேர் ஐடிக்குள்ளே போங்க. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் ஷேருன்னா உங்களுடைய ஆதார் கார்டு மொத்தமும் ஷேர் ஆகும். அந்த மாதிரி வேணுனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அது கீழே திரும்பவும் டவுன்லோட் ஆதார்னு வந்தீங்களா, இங்கே பாருங்கள், கண்டினியூன்னு கொடுத்தா உங்களுடைய ஆதார் டவுன்லோட் ஆகிடும். பாஸ்வேர்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் 4 எழுத்தும் உங்களுடைய மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தோடைய இயர் லாஸ்ட் 4 நம்பரும் போட்டால் ஓப்பன் ஆகிடும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களான்னு இங்கே பாருங்கள், சர்வீஸ்ன்னு இருக்கா. அது கீழே பாருங்கள், சேஞ்ச் பின்னு இருக்கா. அதை வச்சு நீங்கள் பின்னு போட்டிங்க பார்த்தீங்களா, 6 டிஜிட்டு, அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பவும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழேயே அந்த சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, மை ஆதார் அப்டேட்டுன்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் முக்கியமானது. நம்ம பேச போகிற டாப்பிக்கு அதுதாங்க இம்பார்ட்டண்டானது சரிங்களா. இனிமேல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதை டச் பண்ண உடனே பாருங்கள், லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எந்த மாதிரி வரும்னா இப்படி தான் வரும். இங்கே பாருங்கள், இங்கே தாங்க விளையாட்டு. மொபைல் நம்பர் அப்டேட், அட்ரஸ் அப்டேட், நேம் அப்டேட், இமெயில் ஐடி அப்டேட் வந்துடுச்சுங்களா. இது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் ஆதார் சென்டர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ உங்களுக்கு நான் மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் சரிங்களா. இப்போ மொபைல் நம்பருன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா, அந்த டிக் மார்க் போட்டது. இப்போ பாருங்கள், இதில் வந்துடுச்சு. ப்ராசஸிங் டைம் 30 டேஸ்க்குள்ளே ஆகிடும். அதாச்சும் 2 வாரம் இல்லை 3 வாரத்துக்குள்ளே ஆகிடும். எல்லா இடத்துலையும் அவ்வளோதான். இதுக்கு ஃபீஸு 75 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் சரிங்களா. பாருங்கள், நியூ மொபைல் நம்பரு ஸ்டெப் எப்படி பண்ணணுன்றதும் ஸ்டெப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கா சரிங்களா. இந்த கண்டினியூ அப்படின்றத ரவுண்டு மார்க் போடுறத நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள், உங்களது ஓல்டு மொபைல் நம்பர் வந்திருக்கு. கீழே நியூ நம்பர் டீட்டெயில் இருக்கா, அங்கே உங்களுடைய புதிய நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே ரீசெண்ட் ஓடிபின்றதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஓடிபி வரும். ஓடிபி போட்டு நீங்கள் கீழே ஓகே கொடுத்துக்கோங்க சரிங்களா. கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. இங்கே பாருங்கள்,
கண்டினியூன்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் ஆகிடும். அதே வந்து வெரிஃபை ஆகிடும். சரிங்களா? ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆகணுன்னே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்களா ஃபேஸ் அத்தன்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதும் இதில் வந்து உங்களுடைய ப்ரொசஸ் கொடுத்தீங்களன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண உங்களுடைய முகத்தை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்கேன் பண்ண உடனே இந்த மாதிரி பேமெண்ட் மெத்தடுக்கு வந்துடும். சரிங்களா? பேமெண்ட் மெத்தட் வந்ததும் உங்களுடைய 75 ரூபாயை வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கோங்க. சரிங்களா? யூபிஐ ஐடியில் பண்ணிக்கலாம். பண்ண உடனே இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடும் பாருங்கள். யுவர் மொபைல் நம்பர் அப்டேட் ரெக்யூஸ்ட் இஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நீங்கள் ரிசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை வச்சு நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கினீங்களா அதில் வந்து ஒரு எஸ்ஆர்என் நம்பருன்னு இருக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ராக்கும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தாங்க. இதுக்கப்புறமா அட்ரஸ் இது பாருங்கள் கம்மிங் சூனுன்னு இருக்கா? அது வந்து இன்னொரு மாதத்துக்குள்ளே அந்த அப்டேட்டை கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற ஃபோட்டோ அப்டேட்டும் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இமெயில் அப்டேட்டும் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இப்போதைக்கு இந்த ஆப்பில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாங்க. தெளிவாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுற ஆப்ஷனை வந்து தெளிவாக கொண்டு வந்துட்டாங்க. ஈஸியாக நீங்களே செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இமெயில் ஐடி அதே மாதிரி தான் கம்மிங் சூனுன்னு காட்டுது. சரிங்களா? எல்லாமே அந்த மாதிரி தான் காட்டுது. இப்போதைக்கு மொபைல் நம்பர் இங்கே பாருங்கள் மேலே நான் வந்து அப்டேட் பண்ணதை வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரியும் காட்டுது. சரிங்களா? அது வேணால் வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த ரவுண்ட் டிலீட் பாக்ஸில் வந்து டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தேவையில்லை அதெல்லாம் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அது கீழே பாருங்கள் எஸ்ஐஆர்என் நம்பருன்னு இருக்குது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லையாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அப்டேட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஒரு 30 நாளுக்குள்ளே. சரிங்களா? 15லேருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே அப்டேட் ஆகிடும். இங்கே பாருங்கள் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் ஆகிடும் பாருங்கள். இங்கே பாருங்கள் டிலீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்தோடைய டேட்டா எதுவுமே கிடையாது. டிலீட் ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க. இதுதான் சிம்பிளான முறை. இந்த மாதிரி இப்போ வந்து நியூ ஆப் வந்துச்சு பார்த்தீங்களா? அதை வச்சு இது செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரிங்களா? யூஸ்ஃபுல்லானதும் இனிமேல் வந்து ஆதார் சென்டர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு உள்ளே லாகின் பண்ணுறதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தகவல் மிரர் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக அமையுங்க. சரிங்க. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.